Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கரியரை செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜூனியர்ஸ்க்கு முக்கியமா நம்ம சேனலை வந்து சொல்லிட்டு போங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள நம்ம வந்திருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து ஏற்கனவே வந்து நமக்கு வந்து என்டிஏ மூலியமா நிறைய குழப்பங்கள் வந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய குழப்பம் வந்து நேற்றுக்கு வந்து புதுசா வேற ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. சரியா? அதாவது 2 ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அது பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை, இருந்தாலும் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா ஒரு விஷயம் ஏற்கனவே இப்பதான் ஓரளவுக்கு ஆஃப் ஆனமா இருந்துச்சு, திரும்பவும் வந்து ஒரு குழப்பம் வரும்போது நமக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து திரும்பவும் நம்ம என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்றதுக்கு தோணும். சரி, அது ஒரு பார்ட், அதை விட்டுலாம். உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை எந்த வித அட்மிஷன்கள் வேணாலும் நீங்க எப்போ வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கிடைக்கும். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு நம்ம எந்த பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நான் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். சரியா? நீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 700 மார்க் இல்ல 700 எபோ எடுத்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க அப்படிங்கறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு காலேஜ்ல படிக்கணும், ஒரு ஹைஃபை இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காலேஜ்ல நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம திங்க் பண்ணுவோம். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படியாவது ஆல் இந்தியாவில் நீங்க போயிருங்க. ஆல் இந்தியாவுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்டர் ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாங்க உள்ள வந்துருவோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஆனா நான் உங்ககிட்டே கேட்கிறேன், என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க ஒரு 700 மார்க் இருக்கீங்க இல்ல 700 எபோவ் இருக்கீங்க, நீங்க எந்த மாதிரியான காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்க? இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்க எந்த மாதிரியான காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத உங்க மனசுக்குள்ளே வச்சிருக்கீங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பான காலேஜுக்குள்ள போகணும்னா நீங்களே திங்க் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்ப அதே மாதிரி தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்க ஏன் அதிக பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 15% சீட்டுக்குள்ள மற்ற ஸ்டேட் பசங்களுக்கு உள்ள விடுறாங்க, நம்மளே வந்துடலாமே அப்படின்னு சொல்லி நீங்க எல்லா பேருமே நினைப்பீங்க. இதுல நிதர்சனமான உண்மை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன், அப்ப நான் நல்ல காலேஜ் படிக்கணும் தான் திங்க் பண்ணுவேன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா எல்லா பேருமே மேக்சிமம் நமக்கு தெரிஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங் வச்சதே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காலேஜுக்குள்ள நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்க மேக்ஸிமம் வச்சதே ஒரு 6 or 7 காலேஜஸ் மட்டும்தான். இந்த காலேஜ்ல கிடைச்சா நான் என்ன பண்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா போறேன், அப்படி இல்லாத பட்சத்துக்கு நான் தமிழ்நாடு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணா எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இதுதான் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா கொஞ்சம் இப்ப ரீசெண்டா ஆரம்பிச்ச காலேஜஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த காலேஜஸ்ல போய் ஒரு 700 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து படிப்பாரா? கவர்மெண்ட் காலேஜ் தான் சொல்றேன், படிப்பாரான்னு கேட்டீங்கன்னா நீங்க படிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கிடையாது. நான் வந்து ஒரு 700 எடுத்துட்டேன், நான் வந்து என்னப்பா ஸ்டாண்டிங்ல படிக்கலாம்னு நினைக்கிறேன், இல்ல எம்எம்சில படிக்கலாம்னு நினைக்கிறேன், இதுதான் நம்ம நினைப்போம். அதே மாதிரிதான் அவங்களும். சரியா? அப்ப இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு 200ல இருந்து ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? இதுவே பெரிய நம்பர் நீங்க நினைக்காதீங்க. எப்பயுமே வருஷம் நடக்கிறதா. ஒரு 200ல இருந்து 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி எய்ம்ஸ்க்கோ இல்ல ஜிப்மருக்கோ வந்து போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம என்ன பண்றோம் பேச போறோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், சார் அதுதான் போயிட்டாங்களே சார், இன்னுமா நீங்க போயிட்டாங்க அப்படின்னா சொல்லி கேக்குறீங்களா? இதுல நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் தான் வந்திருக்கு. சரியா? இது வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல, ரிப்போர்ட் ஆகி அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ஓட வேகன்சி விட்டாதான் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் லிஸ்ட், அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ஓட வேகன்சி விட்டாதான் நமக்கு தெரியும் எவ்வளவு பேர் போய் ஜாயின் பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியவே வரும். சரியா? அதனால இப்ப 200ல இருந்து ஒரு 400 ஸ்டூடெண்ட் இந்த நம்பர்ஸ்க்குள்ள போனாங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஒரு அசம்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? அந்த ப்ரெடிக்ஷன்ல எவ்வளவு வந்து மார்க் வந்து நமக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்ல அது வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு கட் ஆஃப் வந்து மேபி குறையலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். அதனால தயவு செய்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பா அப்படி ஆயிரும் நம்ம சொல்லவே முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுமானம் தான். இப்படி நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான். சரியா? அதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டிக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. எல்லா சீட்ஸுமே ஃபில் ஆயிடுச்சு. சரியா? எந்த சீட்டுமே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்கும்? ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல கொஞ்சம் அமௌண்ட் டீம் யூனிவர்சிட்டியில குறையும் சொல்லி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துக்கலாம் மேபி. ஆனா இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பேசலாம். சரியா? ஓகே, இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் அதாவது இந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேபி என்ன சொல்றோம் ஒரு அசம்ஷன் நம்ம வச்சிருப்போம். சரியா?
அந்த காலேஜஸ் அதாவது எவ்வளோ அதாவது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஓசியில் 650+, அதுக்கப்புறம் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 620+, பிசிஎம்ல 608+, எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 603, எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 540, அதுக்கே மாதிரி எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா 510, எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 485. சரியா, இதுக்கு மேலே இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இப்போ ஒரு 200ல இருந்து ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் மேல மூவ் ஆகிறாங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் காம்படிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஓப்பன் காம்படிஷனுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா பேருமே வந்துடும். சரியா, அப்படிங்கிற பட்சத்துல இதுல வந்து நமக்கு வந்து ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 மார்க் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது 647 என்னாச்சு போதா மேபி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 பிசிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகம். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மூணுமே ஓபிசில வந்துடும். சரியா, இது மூணுமே வந்து சென்ட்ரல் அதாவது ஆல் இந்தியால இது மூணுமே ஓபிசில வந்துடும். அப்ப இந்த மூணுல இருந்து மேல மூவ் ஆயிப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 116+, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 104+, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 598+ எம்பிசில. சரியா, எஸ்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 535+, அதே மாதிரி எஸ்சிஏ வந்து பாத்தீங்கன்னா 505+, இதுல வந்து எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 480+. மேபி இவ்வளவு கட் ஆஃப் மட்டும் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பெரிய அளவுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் வராதுன்னு நமக்கு ஒரு நல்லாவே தெரியும். இந்த பார்டர்ல இருக்காங்க பாருங்க, ஒரு 650 OT, 620 OT, 608 OT, இந்த மாதிரி பார்டர்ல இருக்கவங்க மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவுதான் சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமா டீம் யூனிவர்சிட்டியில 3550 சீட் இருக்கு. மொத்தமா டீம் யூனிவர்சிட்டியில 3550 சீட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3379 சீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன், 171 சீட் வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட். இதுல வந்து எந்த சீட் வந்து ஃபில் ஆகல அப்படின்னா இந்த 171 சீட் மட்டும் தான் ஃபில் ஆகல. மீதி இருக்கிற இந்த 3379 சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. இதை கேட்டோடனே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது எப்படியாவது நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, எப்படியாவது உள்ள போயிடலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவங்க செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இதை பார்த்தோன்னே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3379 பேருமே வந்து போய் ரிப்போர்ட் பண்றது கிடையாது. சரியா, காலேஜ் போய் இது வருஷம் நடக்கிறது தான், காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரியா, நிறைய பேருக்கு அவங்க பிடிச்ச காலேஜ் அவங்களுக்கு பரிச்சயமான காலேஜ் கிடைச்சிருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. ஃப்ரீ எக்ஸிட் பண்ணி என்ன சொல்றா வெளியே வந்துடுவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. சரியா, அதனால என்னதான் இருந்தாலும் இந்த வருஷம் காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும் போது அதனால சாய்ஸ் ஃபில்லிங் போடும் போது கரெக்டா பார்த்து நீங்க போட்டா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். சரியா, டீம்டு யூனிவர்சிட்டி பத்தி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து தெளிவாக உங்களுக்காக கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஜூனியர்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்க நம்ம தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.